போஸ்ட் பாக்கலீங்களா? போஸ்ட் எதுவும் பாக்கலீங்களா? ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் வரலைங்களா? கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து வடமரை ஃபுல்லா போஸ்ட் விட்டுருக்கு, என்னதுக்குன்னு கேக்குறீங்க நீங்க? பண்ணும்போது என்னதுக்குன்னு தெரிஞ்சுங்களா? இப்படி ஏறி நிக்கும். மைக் வந்துருச்சா? அந்த மைக் வந்துச்சுன்னா அதோட இந்த பக்கம் வாடா. ரெடி பண்ண சொல்லுங்க. கையில பிடிச்சுக்கிறது. ஒரே அந்த மைக்ல கிளிக் பண்ணுங்க. மைக்ல கீழே 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 விட்டுரு. இடிக்காம ஃப்ளெக்ஸ் கையில ஃப்ளெக்ஸ் உட்காந்து யார் எடுத்துருக்கா?
அப்படி ரெண்டு பக்கம் முடிக்கணும். தலையில ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், KKS போராளிகளே கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கைது செய், கைது செய், காவல்துறையை கைது செய், பெட்ரோல் குண்டை வீசி அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய், கைது செய், காவல்துறையை கைது செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தடை செய், தடை செய், வடமதுரை பேரூராட்சியில் கஞ்சாவை தடை செய், காவல்துறையை தடை செய், காவல்துறையை தடை செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் செம் மகடேஸ்வரன் அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்துவார். அன்பார்ந்த பெரியவர்களே, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக இந்த வடமதுரை பேரூராட்சிக்குட்பட்டு ஏழுமலையான் கோவில் தெருவில் வசித்து வரக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய வடமதுரை பேரூர் செயலாளர் அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய வீட்டின் முன்பாக சமூக விரோதிகள் சிலர் மண்ணெண்ண கொண்டு செல்றாங்க. ஆனா அந்த வீடியோல பார்க்கும்போது அவ்வளோ பெரிய அளவுல தீப்பிடிக்குது. பெட்ரோல் குண்டை வீசி எறிந்து விட்டு அலட்சியமாக சென்று விட்டார்கள். உடனடியாக நள்ளிரவு வாக்கில் 2 மணி அளவில் நிகழ்விடத்திற்கு வந்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் காவல்துறையும் வந்திருந்தார்கள். அதில் குறிப்பிட்டு 2 நபர்களை கைது செய்து இன்று சிறைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, எங்களுடைய நகர செயலாளர் அவர் மற்றும் அவருடைய குடும்பம் அந்த கோவில் ஏழுமலையான் கோவில் தெருவில் கடந்த 2-3 வருடங்களாக சொல்லனா துயரத்தில் எண்ணற்ற இடையூறுகளை சந்தித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக அங்குள்ள இந்த சமூக விரோதிகள் சொல்வது, சுயமாக சம்பாதித்து அந்த தெருவில் ஒரு வீடு வாங்கி இருக்கிறார், சுயமாக சம்பாதித்து ஒரு 2 சக்கர வாகனம் வாங்கி இருக்கிறார். எங்க ஏரியால வந்து எப்படா நீ வீடு வாங்குவ, எங்க ஏரியால வந்து எப்படா நீ பைக் வாங்குவன்னு சொல்லி
அந்த கஞ்சா பழக்கம் உள்ள அந்த சமூக விரோதிகளை ஒருங்கிணைத்து தொடர் துன்புறுத்தலுக்கு, தொடர் அச்சுறுத்தலுக்கு அவர்களை எப்படியாவது அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்கிற தீய எண்ணத்துடன் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இது தொடர்பாக இந்த கடந்த ஓரிரு மாதங்களில் மட்டுமே 2 முறை காவல் நிலையம் அணுகி புகார் அளித்திருந்தோம். இந்த மாதிரி அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, இதுபோல அவர்களை அவ்விடத்தில் குடியிருக்க விடாமல் அவர்களை விரட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று தொடர்ச்சியாக 2 முறை நாங்கள் இந்த காவல் நிலையத்தை அணுகி புகார் மனு கொடுத்திருந்தும் அவர்கள் அந்த இடத்தில் அலட்சியமாக இருந்ததன் விளைவுதான் நேற்று நள்ளிரவு இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம். எண்ணி பாருங்கள் பெரியவர்களே, அவ்விடத்தில் பெரியவர்களோ அந்த குடும்பத்தை, எங்களுடைய நகர செயலாளருடைய குடும்பத்தினரோ அந்த குழந்தைகளோ அவ்விடத்தில் இருந்து அவர்கள் மீது அந்த குண்டு பாய்ந்து இருந்து சாம்பலாகி இருந்தா யார் அதற்கு பொறுப்பேற்பது? முன்கூட்டியே 2 முறை நாங்கள் புகார் அளித்திருந்தோம். இப்ப கூட நாங்க கைது செய்து விட்டோம் என்று தகவல் தெரிவித்து எங்களிடம் தெரிவித்தார்கள். நிகழ்விடத்தில் பாதிக்கப்பட்ட எங்களுடைய நகர செயலாளர் குடும்பத்தினை சந்தித்து விட்டு என்னுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் குருமணியன் அவர்களோடு காவல் நிலையத்தில் சென்றால் அவ்விடத்தில் அதை பற்றி விலக்கி கூறக்கூடிய அதிகாரிகள் ஒருவர் கூட இல்லை. அப்போ எவ்வளவு அலட்சியமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இதன் மூலமாக வெளிப்படுகிறது. பெரியவர்களே, ஏகத்துக்கும் கஞ்சா புழங்குகிறது, ஏகத்துக்கும் கஞ்சா புழங்குகிறது. இந்த வடமதுரை பேரூராட்சியில் ஏகத்துக்கும் கஞ்சாவை உழவ விட்டவர்கள் யார்? தெரியாமல் தான் இருக்கிறார்களா? சரியா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. காவல் நிலையத்திலிருந்து இந்த ஏழுமலையான் கோவில் தெரு அதிகபட்சம் 500 மீட்டர் கூட வராது. இங்க நடக்கிற இந்த தொடர் குற்ற செயல்கள் உங்களுக்கு தெரியாமலா இருக்கிறது? இங்க நடக்கிற இந்த தொடர் இவர்களுக்கு தொடர் துன்புறுத்தல் உங்களுக்கு தெரியாமலா இருக்கிறது? வந்திருப்பீங்க, விசாரிச்சிருப்பீங்க. தொடர்ச்சியா ஒரு குடும்பத்தை துன்புறுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு திருப்பி தாக்குவீங்க. அந்த மாதிரி கடந்த ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பதிலுக்கு திருப்பி தாக்குனதுனால அவரோட வீட்டுக்கு வந்து கம்பி கேட்ட பிடிச்சி ஆட்டுறது. பெரியவர்களை நீங்க அந்த வீதியில போய் விசாரிச்சு பாருங்க. அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி என்ன பண்ணிருக்கான்? ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி நிர்வாணமாக நின்று, உடம்புல துணி இல்லாம நிர்வாணமாக அந்த வீதியில நின்று, எனக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை, யாராவது ஆம்பளைங்க என்னை வந்து தடுத்தீங்கன்னா இப்படியே உன் வீட்டுல பொம்பளை வைத்தவர்கள் சொல்லியிருக்கானே, நீங்க காவல்துறை விட்டீங்க, சும்மாவா விட்டீங்க? அவனை சும்மாவா விட்டீங்க? அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, எத்தனை புகார் கொடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட சமூக ரீதிகளை ஏன் உழவ விடுறீங்க? முறையா வந்து புகார் அளிக்கிறோம்ல நாங்க. அவன் என்ன பண்றான்? ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிடலாம். இங்கதான் இந்த பைபாஸ்ல விபத்துல இறந்து போயிடலாம். இப்ப அவன் இறந்ததுக்கு காரணம் தான் சொல்லிட்டு அவன் கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகளை தூண்டி விட்டு இப்ப அந்த நேற்று இரவு வந்து அந்த பெட்ரோல் குண்டு வீச்ச நிகழ்த்திருக்காங்க. நீங்க அந்த வீச்செல்லாம் உங்களை புடிச்சிட்டீங்க, சரிதான். அந்த தூண்டி விட்ட நபர்களா எங்க? மறுபடியும் இன்னொரு முறை நீ சரியா வீசலடா, கேட்லதான் வீசிருக்க, அடுத்த முறை அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா குறிபார்த்து மூஞ்சிலே குண்டு வீசுன்னு சொல்லி விட்டுருக்கீங்களா? அந்த காவல்துறை நாங்க கேட்கிறோம். அதுக்காக தான் விட்டுருக்கீங்களா? எதற்காக இந்த அலட்சியம்? முன்கூட்டியே தகவல் சொன்னா ஏன் இந்த அலட்சியம்? 2 முறை 3 முறை தொடர்ச்சியா வந்து புகார் அளிக்கிறமே, கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு விசாரிச்சு அவர்களை அன்னைக்கே கண்டிச்சிருந்தா. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இப்ப இன்னைக்கு 2 பேர் ரிமாண்ட் பண்ணாங்களா, அதுல ஒருத்தன் ஒரு ஆளை இப்பதான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆளை கல்ல எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சு அந்த கிரைம்லயும் இன்வால்வ் ஆயிருக்கான். அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கான். நீங்க ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி கூட அவனை அந்த கிரைம்ல நீங்க ரிமாண்ட் பண்ணிருந்தீங்களா? இன்னைக்கு பெட்ரோல் கொண்டு வச்சிருப்பானா? சொல்லுங்க பெரியவர்களே, காவல்துறை அதிகாரிகள் இருக்கீங்க. எங்களை நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழலை உருவாக்கியது நீங்கள். நாங்கள் விரும்பி ஒண்ணும் அல்ல. இப்ப கூட காவல் நிலையம் போயிட்டு தான் வர்றோம். ஒருத்தர் கூட அந்த யார பிடிச்சிருக்காங்க, யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க விலக்கி சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இல்ல. எனக்கு தெரியாதுங்கிறாங்க. வடமதுரை ஃபுல்லா கண்டன ஆர்ப்பாட்ட சுவரொட்டிகள் தமிழக சங்கத்தின் சார்பாக ஒட்டி இருக்கிறது.
எனக்கு தெரியவில்லை என்று சொல்வது எவ்வளவு அலட்சியம் பெரியவர்களே. எண்ணி பாருங்கள், இந்த காவல்துறை நமக்கு பக்கபலமாக இருந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் விதமா தகர்ந்து போகிறது, கொஞ்சம் விதமா தகர்ந்து போகிறது. எண்ணி பாருங்க, ஒரு குடும்பம் ஒரு வீதியில நிம்மதியா பிழைக்க முடியும்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கான பாதுகாப்பு எப்படி உறுதி செய்வது? எனவே நாங்கள் இந்த தமிழக கட்சியின் வாயிலாக என்னுடைய நகர செயலாளர் அவருடைய குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கினதும் இனிமேல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதைதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இனிமேலும் எந்தவித அச்சுறுத்தல் சம்பவமும் அந்த குடும்பத்துக்கு எதிராக நடக்கக்கூடாது. 1, 2 வீசினவனை பிடிச்சிட்டீங்க, தூண்டி விட்டவனை ஏன் பிடிக்கல? தூண்டி விட்டவங்க அத்தனை பேரும் சுதந்திரமா உழவிட்டு இருக்காங்க. அதே ஆளுக நாளைக்கு இன்னும் 2 பேரை செட் பண்ணி வந்து இதே குடும்பத்து மேல பெட்ரோல் கொண்டு வீசினானா நீங்க என்ன பண்ணுவீங்க? முறையாக விசாரணை செய்து அந்த தயவர்கள் அனைவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழி வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியே கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விளக்க உரையாற்றுவதற்காக தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் நத்தம் பூமி அம்பலம் அவர்கள் இருக்கிறார். வடமதுரை நகர செயலாளராக தமிழக தேசம் கட்சியில் எங்களோடு பயணிக்கக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களது இல்லத்தில் சமூக விரோதிகள் சிலர் மண்ணெண்ணெய் குண்டு வீசியதாக அன்றைக்கு இரவு, அதாவது கடந்த 26ஆம் தேதி நைட்டு 11:48க்கு மண்ணெண்ணெய் குண்டு வீசியிருக்காங்க. இது தொடர்பா காவல்துறையில தகவல் தெரிவித்ததுக்கு அப்புறம் அண்ணா சொன்ன மாதிரி 2 மணிக்கு வந்து விசாரணை தொடங்கிய காவல்துறை இதுவரையில் அவர்களை சிறைப்படுத்துவோமா வேண்டாமா என்ற சிக்கலிலே சிந்தனையிலே ஓடிட்டு இருக்குதான். இங்க வந்திருக்கப்ப தகவல் சொன்னாங்க. நாங்க 3 மணிக்கெல்லாம் வந்தோம். அப்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க, இவங்களை ரிமாண்ட் பண்ணுவோமா வேணாமான்னு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காவல்துறை இருக்கிறதுலே பெரிய குற்றம் பாத்துக்கணும்னா இந்த குண்டு போற விஷயம் தான். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இல்ல எந்த நாட்டுல எடுத்துட்டாலும் குண்டு போடுற விஷயம்னால அது பெரிய விஷயம். அது மண்ணெண்ணெய் குண்டா இருந்தானே இல்ல வெடிமருந்து குண்டா இருந்தானே, குண்டு வீசணும்னா அவன் முடிவு எடுத்துட்டு வீசிட்டான். இன்னைக்கு மண்ணெண்ணெயில வீசுறான், நாளைக்கு பெட்ரோல்ல வீசுவான், நாளைக்கு வெடிமருந்த வச்சு வீசுவான், என்ன வேணாலும் பண்ணுவான்ல. அப்ப காவல்துறை அண்ணா சொன்ன மாதிரி இவனை ரிமாண்ட் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. இவனை குண்டர் தடுப்பு காவலில் வைக்க வேண்டுமா வேணாமா, இதத்தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். இதுலயுமே சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இதற்கு முன்னதாக பல முறை இவர்கள் ஒரு குடும்பமா அந்த தெருவுல இருக்காங்க. ஒரே ஒரு குடும்பம், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரே குடும்பம் இருக்காங்க. தொடர்ந்து இவர் ஒரு பச்சைகளை போட்டுதான் வியாபாரம் பார்த்து அந்த வீடு வாங்கியிருக்காரு. இவங்கள மாதிரி கஞ்சா வித்தோ இல்ல 2ஆம் நம்பர் தொழில் செய்தோ அவர் வீடு வாங்கல, அந்த புல்லட் வாங்கல. எங்கோ சிவகங்கை மாவட்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கைய வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அவர் புல்லட் வாங்கி ஓட்டுனதுனாலதான் கைய வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு. அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே வாய் திறந்து பேசினாங்க. அதே குற்றச்செயலால் தான் இதையும் பாக்குறோம். தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஒரு நீதி, மற்ற சமூகங்களுக்கு எல்லாம் ஒரு நீதி என்று சொன்னால் இந்த நாட்டில் எதற்காக சட்டம் இருக்கிறது, எதற்காக அரசாங்கம் செயல்படுகிறது? அது சாதியை பார்த்து ஒடுக்கினான் என்று சொன்னால் இங்கு இவர்களுடைய சொந்த முயற்சியில் உழைத்து முன்னேறி கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த சமூக விரோத கும்பல், அந்த குண்டர்கள்
இவர்களை ஒடுக்க வேண்டும். இவர்கள் மீது ஒரு சாதிய ஆதிக்கமான ஒரு அடக்குமுறையான செயலை ஈடுபட வேண்டும் தான் அந்த பெட்ரோல் குண்டை சும்மா சாம்பிளுக்கு போட்டு போயிருக்காங்க. அது வீச நடந்தா எங்க வேணாலும் வீசிப்பாங்க, என்ன நினைச்சு வீசினான்னு தெரியல. அப்ப காவல்துறை தான் கவனத்தில் எடுத்து முறையா விசாரித்து இதற்கு பின்னால் யார் யார் செயல்படுகிறார்கள். பெட்ரோல் குண்ட போடுறான்னு சொன்னா சாதாரண இங்க இருக்க சராசரி இளைஞர்கள், பெரியோர்கள், இல்ல எந்த ஒரு அரசியல் அமைப்புகள்ல எதுல இருக்கக்கூடியவங்க சும்மா எல்லாம் போட்ட முடியாது. அதற்கு முன்கூட்டியே தயாரிப்பு வேலைகள்லாம் நடந்திருக்கும். எப்படி அங்க போகணும், எப்படி இந்த பெட்ரோல் குண்ட தயாரிக்கணும், அதை எப்படி வீசினா எப்படி வெடிக்கும், இல்ல ஒழுங்கா வீசலாம்னா நம்ம மேலேயே வெடிச்சிருமா, இது மாதிரி நிறைய செயல்களை திட்டம் தீட்டி இருப்பாங்க. இந்த திட்டம் தீட்டினப்பலாம் காவல்துறை என்ன செஞ்சுச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர பின்னாடி இருக்கிறது சந்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர பின்னாடி சுத்தி போனாதான் என்ன சொன்ன மாதிரி 500 மீட்டர் ஸ்டேஷனுக்கு பின்னாடி சென்று அந்த சந்து. அப்ப காவல் நிலையத்திற்கு பக்கத்திலேயே ஒருத்தர் பெட்ரோல் குண்டை வீசிட்டு போறானா இந்த தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கின்றத பாத்துக்கங்க. எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த 6 மாத காலத்துக்கு மக்களுக்கு இந்த 4 வருஷத்துலயுமே எது கண்டுக்கலாம், அது வேற. இந்த 6 மாதத்துல என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஸ்டாலின் சொன்ன மாதிரி 2.0 அப்படின்ற திட்டத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி அடுத்து நிறுவனன்ற அடுத்த கட்ட முயற்சிக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல மக்கள் தங்களோட விவசாயம் எல்லாம் உழைச்சு பெற்ற நெல் மூட்டைகள் தண்ணியில ஊறி போனான்னு யாரு வேணாலும் வெட்டுப்பட்டு செத்தான்னு கடந்த 1 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 530 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கு தமிழகத்துல. 1 மாதத்துல மட்டும், 22ஆம் தேதி வரைக்கும் மட்டும், 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 530க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது? சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கக்கூடிய காவல்துறை மந்திரி யாரு? முதலமைச்சர். இதை தவிர மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கிறதுனாலதான் தன்னுடைய காவல்துறை மந்திரியை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்கிறான்றது தெரியாது. இதுல டிஜிபி இருக்காங்கன்னா டிஜிபிக்கு கீழே என்ன நடக்குது, இங்க இருக்கக்கூடிய எஸ்பி ரேஞ்சுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாம தான் இருக்காங்க அவருக்கு. காவல் நிலையத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லி வடமதுரை போஸ்டர் ஒட்டிட்டாங்க, உள்ள மனுவும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லி வர்ற தகவலும் கொடுத்துட்டாங்க. ஐயா அங்க நிக்கிற ஒரு எஸ்ஐ சார் கேட்கிறாரு, இங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. காவல் நிலையத்துக்கு போனா காவல் நிலையத்துல யாருமே இல்ல. திடீர்னு ஒருத்தன் விரட்டி கொண்டு வெட்ட போறான்னு சொல்லி ஸ்டேஷனுக்குள்ள போந்தா கூட இங்க காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இல்ல. இங்க ஒரு நாள் இல்ல, ஸ்டேஷனுக்குள்ளேயே வெட்டி கொண்டாலும் அங்க கேட்கறதுக்குலாம் ஒருத்தர் கூட இல்ல. நாங்க இங்க போயிட்டு தான் வரோம், ரிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி வேணாம் ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வச்சிடலாம், அடுத்த குண்டத்தடுத்த காவல்ல கைது செய்யலாம்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி போயலாம் அப்படின்னு இருக்கப்ப சரி காவல் நிலையத்துல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு போய் விசாரிக்கணும்னு போனா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்லைங்க. அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த காவல்துறை எப்படி காப்பாற்றும்? சும்மா இங்க மொக்கல போய் நின்னா போதுமா? நைட் ரவுண்ட்ஸ் போட்ட காவல்துறை எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒண்ணு தெரியாத அப்புறம் நீங்களே சரக்கு விக்க விட்டு என்ன புடிச்சிட்டு வருவான், அவனை புடிச்சு 10,500 போடுறதும், இல்ல ஏதாவது விவசாயி கூலி வேலைக்கு போயிட்டு வருவா ஹெல்மெட் போடலாம்னு சொல்லி அவனை பிடிச்சி ஃபைன் போடுறதும், ட்ரிபிள்ஸ் வந்தான்னு சொல்லி ஃபைன் போடுறதும் உங்களோட வேலையா? மாச கடைசியில அந்த 5 நாளைக்கு ஃபைன் போடுறது மட்டும் தான் காவல்துறையோட வேலையா? யார்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கணுன்றதா உங்களோட வேலையா? கஞ்சா வைக்கிறவன்ட்ட, சரக்கு வைக்கிறவன்ட்ட எவ்வளவு மாசம் 5ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு நிதியை நம்ம பெறணும், இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு, எஸ்ஐக்கு எவ்வளவு, எஸ்பிக்கு எவ்வளவு, டிஎஸ்பிக்கு எவ்வளவு, கீழே இருக்க பிசிக்கு எவ்வளவு வாங்குறது அவங்களோட வேலையா? மக்களுக்காக பணி செய்வதற்காக இந்த மக்களோட பாதுகாப்பு அரணாக நீங்க இருக்குன்னு சொல்லுங்க. காவல்ன்ற ஒண்ணு ஒரு பெயர் வச்சு காவல் பணிக்கு எங்களோட சம்பளத்துல எங்களோட வருமானத்துல உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அந்த பணிக்கு வேலைக்கு வச்சிருக்கோம். அப்ப மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் பொறுப்புணர்வே இல்லாம பேசுறது எந்த விதத்திலும் நியாயமே தெரியல. உள்ள போய் கேட்கிறேன், யாரோ அன்யூனிஃபார்ம்ல இருக்காரு, கேட்டா ஏட்டையாடுறாரு. அன்யூனிஃபார்ம்ல காவல் நிலையம் தெரியல. உள்ள இருக்க 5 பேரை நம்ம 3 பேரை இருக்காங்க, 3 பேருமே அன்யூனிஃபார்ம். எப்படிங்க காவல்துறையில எல்லாருமே யூனிஃபார்ம் போடாம தான் உள்ள ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பீங்களா? இல்ல யாரு வேணாலும் யூனிஃபார்ம் போடாம உள்ள வந்து உட்கார்ந்து போலீஸ் சொல்லிக்கலாமா? என்ன நடக்குது காவல்துறையில?
ஆமா வடமதுரையில மட்டும் சொல்லிக்கிறாம இருக்கு. இந்த டிஎஸ்பி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த எஸ்பி ரெண்டுல அவரு சார் நல்ல டாக்டரேட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. சிசிடி கேமராவில எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. கேட்டா இங்க இருந்து ஹெட் ஆபீஸ்ல சென்னையில இருந்தே பாப்போம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை பாப்பாங்கன்னு தெரியல. உள்ள வச்சுதான் பணம் எல்லாம் கொடுக்குறாங்க 5000 10,000 சொல்லி. அதனால காவல்துறையில இவ்வளவு பெரிய குறைகள்லாம் இருக்குது. நீங்க பணம் வாங்குங்க, என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியாம இல்ல. இதையும் தாண்டி வாங்குற சம்பளத்துக்கும் இவங்க லஞ்ச பணம் வாங்குறீங்க பாருங்க, இதையும் வாங்கிக்கிட்டு கூட இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற துளையும் எண்ணம் இல்லாம தான் நீங்க இருக்கதான் பாக்குறோம். கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணா வந்திருக்காங்க, மாநில பொறுப்பாளர் வந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய இங்க இருக்கவங்க நிர்வாகிகள் மட்டும்தான். மக்களை யாரும் அழைச்சிட்டு வந்தாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்போ ஒரு அமைப்போட ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள் காவல் நிலையத்துல போய் கேட்கிறப்ப இப்படி ஒரு அலட்சியமான பதிலும், இங்க இருக்கக்கூடிய அலட்சியமான அதிகாரி எஸ்ஐ அவர்களும் அலட்சியமான பதில் சொல்லும் போது எப்படி இங்க பாதுகாப்பு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. தயவு செய்து இதற்கு அடுத்தாவது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் மாத்திக்கங்க. கண்டிப்பா இல்லாம மாத்த வைப்போம். அதே மாதிரி இந்த குண்டு வீசம் நினைக்கிறவன் இவங்க வந்தவனே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா மண்ணெண்ணதான் சொல்லி. நான் பார்த்த வரைக்கும் மண்ணெண்ணையில பத்த வச்சோம்னா எரியும், டம்முன்னு வெடிக்காது. வேணா சேம்பிள் கூட ஊத்தி பத்த வச்சு பார்த்தாதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்ணெண்ணெய் கேனு வெடிக்காது. அந்த சிசிடி கேமராவுடைய அந்த பெட்ரோலா மண்ணெண்ணையா தெரியல, வீசினோடனே டம்முன்னு சிசிடிவில சவுண்ட் அவ்வளவு பயங்கரமா கேக்குது. ஆனா பெட்ரோல் வீசும் போதுதான் அது 100 ml இருந்தா கூட டம்முன்னு அந்த சவுண்ட் வரும். இது கூட காவல்துறை அதிகாரிகள் தெரியாம இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஒவ்வொன்றையும் மலை மாற்றுறது. பெட்ரோல்னா கொஞ்சம் பெருசா நினைச்சுக்குவாங்க, மண்ணெண்ணா சும்மா சாதாரணமா நினைச்சுவாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு திட்டம் திட்டிக்கிறதா தெரியல காவல்துறை. வேற எங்கேயாவது நடந்திருந்தா நேரம் பெரிய பரபரப்பான நியூஸ் ஆயிருக்கும். அப்ப இதற்கு பின்னால் அரசியல்வாதிகளோட சதிவேலை இருக்கும்ன்ற ஒரு ஐயப்பாடு முடிகிறது. இதற்கு பின்னால் யார் இருந்தாலும் பரவாயில்ல, முறையா விசாரிச்சு இன்னும் ஒரு நபரை கைது பண்ணாம இருக்காங்களா சென்னையில இருக்கதா சொல்றாங்க. அந்த நபரையும் கைது செய்து 3 பேருமே குண்டர் தடுப்பு காவலில் வைக்க வேண்டும். இவன் போனா 15 நாள்ல வந்துருவான்னு சொன்னா நாளைக்கு வந்தோம்னா அருவாள் எடுத்து வெட்டுவான், இல்ல இன்னும் மிகப்பெரிய பொருட்களை வச்சு கூட பாதிப்புகளை அந்த ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு போக விட மாட்டோம். எங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கான பாதுகாப்பு என்ன கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காவல்துறை கவனத்தில் எடுத்து ஏதோ போனா வந்தான், விருந்தாளிக்கு போன மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி 15 நாள்ல வந்தான், மீண்டும் தவறு நடக்கும். அதனால குண்டர் தடுப்பு காவலிலே கைது செய்ய வேண்டும் என்பதனை சமநீதியார் அவர்களின் வேண்டுகோளாகவும் தமிழ் தேச கட்சியின் வேண்டுகோளாகவும் இங்கு வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களின் ஒற்றை கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை வைக்கணும். காவல்துறை இந்த கவனத்தில் எடுத்து நிச்சயமா குண்டர் தடுப்பு காவலை கைது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின், தமிழர் தேசம் கட்சியே கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கேஸ் போராளிகளே போராளிகளே கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், காவல்துறையே காவல்துறையே காவல்துறை காவல்துறையே கைது செய் கைது செய், கைது செய் கைது செய், பெட்ரோல் குண்டை வீசி அடித்து பெட்ரோல் குண்டை வீசி அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவரையும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய் கைது செய், கைது செய் கைது செய், காவல்துறையை கைது செய் காவல்துறையை கைது செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக தமிழ் தேசம் கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு குரு மணிகண்டன் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விளக்கி கண்டன பேருரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் புரட்சி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
பேரன்பிற்குரியவர்களே, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கானது என்பதை ஆங்காங்குள்ள வணிக பெருமக்கள், பொதுமக்கள் நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழர் தேசம் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை எவ்வளவோ தவிர்க்க முயன்றது. அதுதான் உண்மை. இந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர்த்து விடலாம் என்று நாம் எண்ணும் போது இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளியது வடமதுரை காவல்துறை. பேரன்பிற்குரியவர்களே, ஒரு கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட தமிழகம் முழுவதும் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் காவல்துறையை சந்தித்து அங்கே முறையிடலாம் என்று சொல்லி அங்கே சென்றால் கூட காவல் நிலையத்தில் ஒருவர் கூட இல்லை என்று சொன்னால், வடமதுரை பகுதியிலே எத்தனையோ குக்கிராமங்கள் இருக்கிறது, எத்தனையோ விளிம்புநிலை மக்கள் வாழுகிறார்கள், எத்தனையோ ஏழை எளியவர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது கடவுளாக பார்ப்பது காவல்துறையை தான். ஒரு இடத்திலே பிரச்சனை நடந்துவிட்டால் உடனடியாக அதற்கு தீர்வு தேடி அவர்கள் அணுகக்கூடியது காவல்துறை தான். ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வரும்போது கூட காவல் நிலையத்தில் ஒருவர் கூட இல்லையே. ஒரு சாமானியன், ஒரு ஏழை எளியவன், ஒரு விளிம்புநிலை மக்கள் தன்னுடைய பாதிப்பை புகாராக கொடுப்பதற்கு காவல் நிலையத்திற்கு வந்தால் காவல் நிலையத்தில் ஓடினால் காவல் நிலையத்தில் நாம் கடத்த வேண்டிய தேவை தமிழர் தேசத்திற்கு இருக்கிறது. எப்படி இது வன்கொடுமை என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒவ்வொரு சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிமை உண்டு. கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை கிடையாது. வேறு ஏதேனும் விவகாரங்கள், நில விவகாரங்கள் கிடையாது. ஒரே ஒரு காரணம் உண்டு, அவன் என் முன்னால் புல்லட் ஓட்டி செல்கிறான். எப்படி ஒரு சாதிய மணலை, சாதி வெறி மணலை இந்த தெருவில் வேற எவனும் புல்லட் ஓட்டி செல்லக்கூடாது என்பதற்காக ஒருவன் வழிமறித்து அடிக்கடி தொந்தரவு செய்யப்படுகிறார். அடிக்கடி கொலை மிரட்டல் அவனுக்கு விடுக்கப்படுகிறது. அவனை கொலை செய்ய துணிகிறார்கள். ஆனாலும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் காவல்துறையிலிருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏனென்று சொன்னால், எதிர்த்தரப்பிலே இருப்பவன் பணபலம் படைத்தவன். பணம் இருக்கு, பணத்தை கொடுத்து சரி பண்றாங்க. அக்கிஸ்ட் தான், கஞ்சா வியாபாரி தான். ஆனா என்ன பண்றாங்க? பணத்தை கொடுத்து சரி பண்றாங்க. ஆரம்ப காலத்திலேயே இந்த பகை முளைவிடும் போதே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இது பெட்ரோல் குண்டு வரை வந்திருக்காது. ஆனா என்ன பண்றாங்க காவல்துறை? நான் வரும்போதே இந்த தகவல்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு வர்றேன். எந்த புகார் வந்தாலும் சரி, எல்லா புகாரையும் சட்டம் என்ன சொல்கிறது? காவல்துறைக்கு இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து அனுப்பாங்க. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு சாமானியன், ஒரு பொதுமக்கள் யார் புகார் மனுவை கொண்டு வந்தாலும் அந்த புகார் மனுவை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த புகார் மனுவிலே என்ன இருக்கிறதோ அதை அப்படியே முதல் தகவல் அறிக்கையாக ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு அதை பதிவு பண்ணு எஃப்ஐஆர்னு. ஆனா என்ன பண்றாங்க காவல்துறை? அதை இங்க வடமதுரையில காவல்துறை செய்வதே இல்லை. என்ன பண்றாங்க? அதுக்கு மாறா கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசுறாங்க. புகார் வந்துச்சா உடனடியா சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு பேசுறாங்க. ரெண்டு தரப்புலையும் பிரச்சனை வேணாம், எஃப்ஐஆர் போட வேணாம், பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக இங்கே கல்லா கட்டுகிறார்கள். இப்ப காவல்துறையினுடைய மெத்தன போக்குதான் இங்க பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கான காரணம். தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எப்படி சந்தி சிரிக்குது தெரியுமா? இப்ப இந்த இடத்துல கூட நாங்க வர்ற வரைக்கும் ஒரு போலீஸ் கூட கிடையாது. இந்த இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்தால் கூட போலீஸ் வருவதற்கு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் ஆகும்.
தமிழ்நாட்டுல காலேஜ் படிக்கக்கூடிய சென்னையில சமீபத்துல செய்தி எல்லாம் பார்த்திருப்பீங்க. கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான பிரச்சனையில நாட்டு வெடிகுண்டு வீசுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணம் தான். இன்னைக்கு செந்தில்குமார் நகர செயலாளர், தமிழர் தேசம் கட்சியினுடைய நகர செயலாளர் என்பதற்காக நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஒரு சாமானியனுக்கு எதிராக கூட இது போன்ற ஒரு வன்கொடுமை நடக்கக்கூடாது, அதற்காக இங்க பேசுகிறோம். சென்னையில் நடக்கிறது, இங்க நடக்கிறது எவ்வளவு நேரம் ஆக போகுது? இன்னைக்கு பெட்ரோல் குண்டு வீசுனா நாளைக்கு நாட்டு வெடிகுண்டு வீசுவான், அவ்வளவுதான். ஜெயிலுக்கு போயிட்டு வர்றான், ஜெயில அவனுக்கு தொடர்பு கிடைக்கும். ஜெயில சிறைச்சாலைகள்லாம் ஒருவனை திருத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அங்கே குற்றவாளிகளை உருவாகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்துல இது மாதிரி சின்ன சின்ன குற்றம் செய்பவர்களை பெரிய ரவுடிகளாக உருவாக்குவதே காவல்துறை தான். காவல்துறை தான் உடனடியாக சரியான சட்டங்களை பயன்படுத்துவதில்லை. இந்த ராஜா, தினேஷ், இன்னொருத்த பேர் என்ன, முக்கிய குற்றவாளி பேர் என்ன, தர்சன், தர்சன்கிறவன், இவன் எல்லாமே எத்தனை வயசுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே 17 வயசு, இளம் சிறார்கள், சின்ன பசங்க. அப்ப தமிழ்நாட்டுல சின்ன பசங்க எல்லாம் குற்ற சம்பவத்துல ஈடுபடுறாங்க, அதுவும் வெடிகுண்டு வீசுகிறார்கள். அப்ப அதுக்கு காரணம் என்ன? இதனுடைய மூல காரணம் என்னன்னு நாம சிந்திக்கணும் சொன்னா, அவர்களுக்கு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருப்பது கஞ்சா. இந்த கஞ்சாவை காசை வாங்கி கொண்டு, பணத்தை வாங்கி கொண்டு கண்டுகொள்ளாமல் விடுகிறது வடமதுரை காவல்துறை. இது உண்மை. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வணிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல வலியுறுத்தல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக ஐயலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம். பொதுவாகவே தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளை மிரட்டி பார்க்கலான்னு பாக்குறாங்க. நான் அந்த கூட்டத்திலேயே சொன்னேன், காவல்துறை எங்களை தமிழர் தேசம் கட்சியினராக பார்க்கிறவரை உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை வீர முத்திரைகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே பகை நெருப்பு பற்றி எரியும். தென் மாவட்டங்களைப் போல நீங்கள் தூங்க முடியாது, காவல்துறை தூங்க முடியாது, 2 பக்கமும் வழக்கு போட்டு மாற முடியாது. அதை செய்ய முடியும். வீசுனது பெட்ரோல் குண்டுதான், எல்லாம் வீசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்கான். பகிரங்கமாக சொல்கிறேன், என்ன வேணாலும் வீச முடியும். ஆனா நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள், ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகள். அதனால என்ன பண்றோம்? சட்டத்தின் வழியான தீர்வை எதிர்நோக்கி நிற்கிறோம். எங்களை கிறுக்கு பையன், கேன பையன் நினைச்சா அதனால பாதிப்பு உங்களுக்கு தான். இதை இங்கே தெளிவாக நான் பதிவு பண்ணுகிறேன். தமிழர் தேசம் கட்சி நிர்வாகினா மிரட்டி பார்க்கலான்னு சமூக விரோதிகள் நினைக்கிறான். அவர்களை மிரட்டட்டு விடுங்க அப்படின்னு காவல்துறை நினைக்குது. இதுதான் உண்மை. ஏன்னா காவல்துறை கல்லா கட்டுகிற மது விற்பனையில தலையிடுறாங்க. கள்ள சந்தையில மது விற்க கூடாதுன்னு தமிழர் தேசம் போராட்டம் பண்ணுது. தடை செய்யப்பட்ட கஞ்சா போதைகளை தடை செய்யணும் அப்படின்னு தமிழர் தேசம் போராடுது. ஆடு மாடு திருடர்களுக்கு எதிராக தமிழர் தேசம் போராடுது. நாட்டில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக தமிழர் தேசம் போராடுது. கோழி கட்டு நடத்துறவங்களுக்கு எதிராக தமிழர் தேசம் போராடுகிறது. லாட்டரி சீட்டு விற்பதற்கு எதிராக தமிழர் தேசம் போராடுகிறது. இது எல்லாம் தான் காவல்துறைக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலை. அப்ப நாங்க எதிர்த்து போராடும் போது, தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகள் இதையெல்லாம் எதிர்த்து போராடும் போது அங்கிருந்து வரக்கூடிய வருமானம் காவல்துறைக்கு வரல. அதனால காவல்துறை தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளுக்கு ஏதேனும் பிரச்சனை மறைமுகமாக சமூக விரோதிகளோடு கைகோர்த்துக் கொள்கிறார்கள். நீங்க மிரட்டுங்க, நீங்க பெட்ரோல் குண்டு அடிங்க அப்படின்னு காவல்துறை சொல்கிறார்கள் என்று பகிரங்கமாக எச்சரிக்கிறேன். இதை இங்க இருக்கக்கூடிய உளவு பிரிவு மாவட்ட கண்காணிப்பாளர் வரைக்கும் கொண்டு போகணும். இன்னும் சொல்ல போனா தென்மண்டல காவல்துறை தலைவர் வரைக்கும் இதை கொண்டு போகணும். இங்க இருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர்களுக்கு சில கஞ்சா போதை பேர் வழிகள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள், கொலை மிரட்டல் விடுத்தார்கள். முறைப்படி புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எதுவும் இல்லை. கஞ்சா ஓடுதல் புகார் கொடுத்தோம், வடமதுரை காவல் நிலையத்துல நடவடிக்கை இல்லை. லாட்டரி சீட்டு விற்கிறாரு புகார் சொன்னாலும் நடவடிக்கை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இவர்களோடு கூட்டு சேர்த்து கொண்டு வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ரவுடிகள் உருவாகிறான், அதனாலதான் கட்ட பஞ்சாயத்துக்கார உருவாகிறான்,
அதனாலதான் கொள்ளையடிக்கிறவன், ஆடு திருடுறவன், மாடு திருடுறவன் இந்த பகுதியில ஆளா இருக்கிறான். இப்ப என்ன பண்றீங்க? ஆரம்பம் முதலே இதை கண்காணிக்க தவறுகிறீர்கள். 3 வழக்கு இருக்குங்கிறாங்க இந்த சின்ன பையலுக மேல. இதுக்கு முன்னரே 3-4 பிரச்சனையில தலையிட்டு இருக்காங்க. அவங்க மேல 3 வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களை ஏன் நீங்க கண்காணிக்கல? ஏன் அவங்களை ஹிஸ்டரி சீட்டா நீங்க வைக்கல? சாதாரணமாக ஒரு அமைப்பிலே போராடக்கூடியவர்களை, ஒரு அமைப்புக்காக வேலை செய்யக்கூடியவர்களை கண்காணிக்கிறீங்களா இல்லையா? அய்யலூர் மகடேஸ்வரன் என்ன வேலை செய்யறார்? அவர் அடுத்து என்ன மூவ்மெண்ட் பண்ண போறார்? நத்தத்தை சேர்ந்த பூமி என்ன மூவ்மெண்ட்ல இருக்க? அடுத்து என்ன பண்ண போறார்? கண்காணிக்கிறீங்களா இல்லையா உளவுத்துறையை வச்சு? அப்ப இது போன்ற குற்றவாளிகளை, கஞ்சா குடிக்கிகளை நீங்க ஏன் கண்காணிக்கிறது இல்ல? இப்ப இவன் தான் கொலை பண்றான், அடுத்து இவன் தான் தலையெடுத்து வைப்பான். இந்த கொடூர குற்றங்களை செய்யக்கூடிய மனநிலையை இந்த கஞ்சா உருவாக்கும். இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழர் தேசம் கட்சிகிட்ட இருக்கு. இப்ப காவல்துறையை, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே ஆளுங்கட்சினா ஒண்ணு, எதிர்கட்சிகள்னா அதுக்கு அப்படியே நேர்மாறா. கரூர் சம்பவத்துல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், முதலமைச்சர்ல இருந்து துணை முதல்வர் வரைக்கும் வந்தா, இந்த திண்டுக்கல், அவங்க திண்டுக்கல் போறாங்க திருச்சியில இருந்தே பாதுகாப்பு திண்டுக்கல் வரைக்கும் இருக்கும். ஆனா இதே எதிர்கட்சி அங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பொதுமக்களுக்கான பிரச்சனைகள்லயோ களத்துல நிற்கும் போது அவர்களை பாதுகாக்காமல், கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். அதனுடைய விளைவுதான் என்னாச்சு? 41 பேர் இறந்து போனாங்க. இப்ப அதே மாதிரி இங்க தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வடமதுரை காவல் நிலையம் கண்டுகொள்வதில்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளுக்கான பிரச்சனையை நாங்க கண்டுகொள்ள மாட்டோம், நீங்க சொல்லிருங்க. எங்க பாதுகாப்பை எப்படி உறுதி செய்து கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். அததான் முன்னாடியே சொன்னேன். நான் எங்களை வீர முத்திரைகளா பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா ஆயிப்பு. இது ரொம்ப எச்சரிக்கை. ஜனநாயகத்தை நம்புகிறவரைதான் இன்று வரை நம்பி நிற்கிறோம். தர்சனை நீங்க பேசி வச்சு விட்டுருக்கீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. தர்சன் என்ற அந்த குற்றவாளியை காவல்துறை பேசி வச்சு, தம்பி உன்னைய விட்டுறோம், இந்த வழக்குல இருந்து 2 பேர்த்த மட்டும் கொடுங்கன்னு வாங்கிருக்கீங்க. இதை நீங்க விசாரிச்சு சொல்லுங்க இங்க இருக்கவங்களே, ஆமாவா இல்லையா? 2 பேர்த்த காவல்துறை பிடிச்சிருக்குல்ல, அந்த 2 பேர்த்த பிடிச்சுக்கிட்டு இந்த 3வது ஒரு நபரை பிடிக்காம விட்டுருக்கிறது பேசி வச்சுக்கிட்டு பண்றாங்க. 3 பேரையும் பிடிச்சிருக்கணுமா இல்லையா? எப்படி சென்னை ஓடி போயிட்டான்னு தெரியுது. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா மற்ற குற்றவாளிகள் எல்லாம்? ஸ்டாலினோட போஸ்டர் மேல ஒரு 1000 மண்ணல்லி வீஸ்ட்ல தனிப்பட போட்டீங்களா இல்லையா? போட்டீங்களா இல்லையாங்க? நடந்துச்சா இல்லையா? இது மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது. இந்த போஸ்டரை பார்த்து அது என்ன பாதிக்கப்பட்டுச்சோ தெரியல, அந்த அம்மா, அந்த வயதான மூதாட்டி மண்ணல்லி போஸ்டர்ல தூவுறாங்க. அதை ஒரு வழக்கு போட்டு அந்த மூதாட்டிய தேடுவதற்கு தனிப்படை போட்ட காவல்துறை பெட்ரோல் குண்டு வீசினவனை ஏன் நீங்க கண்டுபிடிக்கல இன்ன வரைக்கும்? உங்க ஸ்டேஷனுக்கு பின்னாடி சந்தில தானே வீசப்பட்டது. இது யாருடைய அலட்சியம்? இந்த வடமதுரை காவல் நிலையத்துடைய அலட்சியமா இல்லையா? எல்லாரும் பாதுகாப்புக்கு போயிட்டாங்களா? கமுதிக்கு போயிட்டாங்களா? ஏன் கமுதியில இருக்கிற மட்டும்தான் மனுஷனா? பெரிய தேச தியாகிக்கு விழா நடக்குது அங்க. கமுதியில இருக்கிற மட்டும்தான் மனுஷன், அங்க இருக்க பாதிக்கப்பட்டாதான் பாதிப்பு, எங்க இருக்க பாதிக்கப்பட்டாலும் ஒண்ணும் இல்லையா? வடிவேல் சொல்ற மாதிரி அங்க இருக்கவனுக்கு வந்தா ரத்தம், இங்க இருக்கவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னங்க இது? ஸ்டேஷன்ல யாருமே இல்லைன்னா எப்படி ஒரு சாமானியன் புகார் கொடுப்பான்? எங்க வேணாலும் உங்களுக்கு பந்தோபஸ்து டியூட்டி இருக்கட்டும், எங்க வேணாலும் உங்களுக்கு பாதுகாப்பு வேலை இருக்கட்டும், காவல் நிலையத்துக்குன்னு ஒரு இன்சார்ஜ் பொறுப்பாளர் இருப்பார்ல, எங்கங்கன்னு கேட்டா அவரை 10 நிமிஷமா கூப்பிடுறாங்க. ஒருத்தர் ஒரு வெளியில நின்றுட்டு அவர் பேரை சொல்லி 10 நிமிஷமா கூப்பிடுறாரு, அவர் வெளியவே வரல. தம்பி சொன்ன மாதிரி காவல் நிலையத்துல இருக்கவங்க எல்லாம் காவலரா என்னன்னே தெரியல, காவலரா இல்ல கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்களான்னு தெரியல. எல்லாருமே சிவில் ட்ரெஸ்ல இருக்காங்க. டியூட்டில இருந்தா என்ன பண்ணணும்? டியூட்டில இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன பண்ணணும்? காவல்துறையில இருக்கக்கூடிய காக்கி உடைய அணிஞ்சிருக்கணுமா இல்லையா? எப்படி காவலர்னு நம்ம அடையாளம் கண்டுக்கிறது? அவருடைய பேர் என்னன்னு நமக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் அரசாங்கம் வகுத்திருக்கிற விதிகளை மீறி நடந்து கொள்கிறார்கள் வடமதுரை காவல் நிலையத்தில் என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் இல்லை. நேரடியா பார்த்துட்டோம், நேரடியா பார்த்துட்டு தான் இங்க பேசுறோம். அதனால அன்பிற்குரியவர்களே, இந்த தீபாவளி பண்டிகைக்கு நீங்களும் நானும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம்
இலக்கு நிர்ணயிச்சு சாராயம் விற்கலாம். என்ன நிர்ணயிச்சு? இலக்கு இவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும். தீபாவளி வந்துச்சுன்னா எங்க இருக்க என்ன காளீஸ்வரி ஸ்வீட்ஸ் இருக்கா, அதுல ஒரு இலக்கு நிர்ணயிக்கலாம். ஸ்வீட்ஸ் மட்டும் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வித்திருக்கணும்பா அப்படின்னு நம்ம இலக்கு வைக்கலாம். இல்ல இத்தனை கிலோ வித்திருக்கணும்பா அப்படின்னு இலக்கு வைக்கலாம். அது ஒரு நியாயம். இத்தனை பேத்துக்கு ஊத்தி கொடுக்கணும்பா, 500 கோடிக்கு ஊத்தி கொடுக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சு 800 கோடிக்கு ஊத்தி கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். ஆனா அதே வேளையில செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய நெல் கொள்முதல் என்ன பண்ணிட்டாங்க? பல்ல அடிச்சுட்டு போயிடுச்சு பருவமழையில. திட்டமிடுறது எதுக்காக திட்டமிடுறோம்? ஊத்தி கொடுப்பதற்காக திட்டமிடக்கூடிய அரசாங்கம் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருளுக்காக திட்டமிடல. இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கிட்ட இருந்துகிட்டு இந்த அரசாங்கம் ஒரு காவல்துறையை வச்சிருந்துச்சுன்னா அது என்ன லட்சணத்துல இருக்கும்னா, இந்த மாதிரி மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசுவர்களை ராஜ மரியாதை கொடுக்கக்கூடிய காவல்துறையாக தான் இருக்கும். அக்யூஸ்ட பிடிச்சிருக்கீங்கல்ல, சம்பந்தப்பட்டவங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட கட்சியிலிருந்து போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல் உதவி ஆய்வாளர் நினைக்கிறேன் ஒரு நினைக்கிறார். என்னத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப என்னத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நான் காட்ட போறேன். என்ன பண்ணுவீங்க? வழக்குதான் போடுவீங்க. இங்க ரோட்டை மறிச்சு உட்காந்துருங்க. நான் உட்கார்ந்து அரை மணி நேரத்துல அய்யலூர்ல இருந்து மற்ற சுற்று வட்டார பகுதிகளில இருந்து இன்னும் 500 பேரை திரட்ட முடியும். திரட்டி இங்க உட்கார முடியும், ஸ்தம்பிக்க வைக்க முடியும். கமுதி போன காவல் ஆய்வாளரை இங்க வர வைக்க முடியும், அல்லது காவல் துணை கண்காணிப்பாளரை இங்க வர வைக்க முடியும். புரியுதுங்களா? சாதாரண கஞ்சா குடிக்காக நீங்க இவ்வளவு மெனக்கிடாதீங்க. சட்டம் ஒழுங்கை காப்பது உங்களுடைய கடமை. இன்னைக்கு இவன் இந்த வேலையை செய்யாம பெட்ரோல் குண்டு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? மண்ணெண்ணெய் குண்டுன்னு எப்படி முடிவு பண்றீங்க? சம்பவத்தினுடைய வீரியத்தை குறைப்பது. செய்திகள்ல பெட்ரோல் குண்டு ஒரு நிர்வாகி வீட்டுல வீசப்பட்டது என்று வந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் என்று சொல்லி செய்தியினுடைய வீரியத்தை குறைக்கிறது. அது மண்ணெண்ணெய் குண்டுதான். நாளைக்கு நாட்டு வெடிகுண்டு வீசினானா என்ன பண்ணுவீங்க? கொள்ளு பட்டாசை தூக்கி போட்டான்னு சொல்லி எழுதுவீங்களா? எப்படி வழக்கு போடுவீங்க? நாளைக்கு நாட்டு வெடிகுண்டு அடிச்சிடறான், யாருக்கும் பாதிப்பு இல்ல, அதிர்ஷ்டவசமா அவன் தூக்கி போட்டது ஒரு ஊசி பட்டாசு, அந்த பட்டாசு வெடித்ததில் தான் இப்படி ஆனதுன்னு எழுதுவீங்களா? வெக்கமா இல்ல காவல்துறைக்கு? சம்பளம் தானே வாங்குறீங்க அரசாங்கத்திட்ட, மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக வாங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட? ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்கிறீர்களே. அதனால என் அன்பிற்குரியவர்களே, இந்த காவல்துறையை சரி செய்ய வேண்டியது பொதுமக்கள் ஆகியோருடைய நம்முடைய பொறுப்பு. இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு அடையாளம் தான். காவல் நிலையத்துக்கு போனா ஆள் இல்ல, அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும். சாமானியனுக்கு எப்படி ஒரு பாதிப்பு நடந்தால் எப்படி அவன் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுப்பான், இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த தர்சனை கைது பண்ணலன்னு சொன்னா இன்னும் 2-3 தினங்களுக்குள்ள இங்க பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நடக்கும். திட்டமிட்டுருங்க இப்பவே மாடச்சலாரன்னு. இதே இடத்துல தர்சனுக்காக இன்னும் 3 நாட்கள் காவல்துறைக்கு அவகாசம் கொடுக்கிறோம். இந்த சின்ன பையன் சில்லற பையன் இருக்காம பாருங்க, இந்த சில்லற பையனுக்காக ஒரு 3 நாள் அவகாசம் கொடுக்கிறோம். இவெல்லாம் முளைக்கிறப்பே மிகப்பெரிய சமூக விரோதியா வருவான். நாளைக்கு இந்த நாட்டுக்கு எதிராக கூட இவெல்லாம் குண்டு வைக்க போவான். ஒரு பயிற்சி இல்லாம பெட்ரோல் குண்டு ரெடி பண்ண முடியாது, தெரியுங்களா உங்களுக்கு? சாதாரணமா பாட்டில் எடுத்து பெட்ரோலை நிரப்பிட்டா உடனே வெடிச்சிடாது. அதுக்கு திரி போடணும், அந்த பெட்ரோல் ஊத்தாம இருக்கிறதுக்கு எம்சில் வைக்கணும், அதை மூடிய வச்சு டைட் பண்ணணும், அப்புறம் எந்த நேரத்துல அதை பத்த வைக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. 17 வயசு பையனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவனை யாரோ நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கான், அவன் மிகப்பெரிய குற்றவாளிகளோடு தொடர்பிலே இருக்கிறான். இதை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும். தொடர் வழக்குகள் அவங்க மேல இருக்கு, அவங்களை குண்டர் சட்டத்துல சிறைப்படுத்த வேண்டும். வயசை காரணம் காமிச்சு என்ன பண்ணக்கூடாது, இதுல இருந்து தட்டி கழிக்க கூடாது. அதனால இனி வரும் காலங்கள்ல இங்க குற்றவாளிகளுக்கு எதிரான தமிழர் தேசத்தினுடைய போராட்டம் மூர்க்கத்தனமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஐயா ஸ்டாலின் சொல்வார், நாங்க அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனா நீங்க விடமாட்டீங்க. என்ன சொல்றாரு? தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. எப்படி திகழ்கிறது? சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பிரச்சனை வந்தால் கல்லூரி மாணவர்கள் வெடிகுண்டு வீசி அமைதி பூங்காவாக திகழ்கிறார்கள். சமூக விரோதிகளுக்கு எதிராக அரசியல் கட்சியினர் குரல் கொடுத்தால் அங்கே பெட்ரோல் குண்டு வீசி அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது.
தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சியினுடைய தலைவர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தமிழகம் அமைதி பூங்காவாக செயல்படுகிறது. இதுதான் உங்க லட்சணமா? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றார். இந்த இரும்பு கரம் எத்து போச்சான்னு எனக்கு தெரியல. இரும்பு ரொம்ப நாளா ஒண்ணு வேலையே செய்யாம இருந்தா என்ன ஆகும்? எத்து போயிடும். அப்படி ஐயா ஸ்டாலினோட இரும்பு கரம் எங்க இத்து போச்சுன்னு பொதுமக்கள் கேட்கிறார்கள். அந்த இத்து போன இரும்பு கரத்தை சரி பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்து இது போன்ற சமூக விரோதிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இங்கே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியே, தமிழர் தேசம் கட்சியே, கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம் 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 வட மதுரை காவல்துறையை, வட மதுரை காவல்துறையை சமூக விரோதிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு துணை போகும் காவல்துறையை, துணை போகும் காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பெட்ரோல் குண்டு வீசி அடித்த, பெட்ரோல் குண்டு வீசி அடித்த கஞ்சா குற்றவாளிகளை, கஞ்சா குற்றவாளிகளை கைது செய், கைது செய். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். வட மதுரை காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், உறுதி செய். பொது மக்களின் பாதுகாப்பை, மக்கள் பிரதிநிதியின் பாதுகாப்பை உறுதி செய், உறுதி செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியே, தமிழர் தேசம் கட்சியே கண்டன ஆர்ப்பாட்டம். Well.